கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீமையான இந்த உலகத்திலே நடித்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சகலத்திலேயும் மாயம் கலப்படம் வருகிறது போல அன்பிலேயும் சிலவர்கள் கலப்படம் கலக்கிறார்கள். என்று சொன்னால், அவர்களை நேசிக்கிறது போல பக்கத்தில் இருந்து அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் எடுத்து அவர்களுடைய எங்கே பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்திலே தாக்குறவர்கள் அன்பை தான் கூடுவார்கள். அதெல்லாம் மாயமான அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல உலகத்தில் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாமோ பல நேரங்களிலே நம்முடைய கோலங்களை மாற்றி இந்த பிரபஞ்சம் எப்படி போகிறதோ அதே மாதிரி நம்முடைய கோலங்களை மாற்றுகிறோம். தேவ வசனத்துக்கு நாம் 2வது இடம் கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கும் உலகத்திற்கும் முதலிடம் கொடுத்து நாம் அன்பை செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சிலுவையிலேயே சொரிந்த அந்த அன்பு என்று சொல்லுகிறது மாயமற்ற ஒரு அன்பு, உண்மையான அன்பு. இதே மாதிரி நமக்கு நம்முடைய சகோதரிடத்திலே மாய்மலமாய் நாம் பெருமாறாமல் உண்மையான அன்பை அவர்களுக்கு செலுத்தும் பொழுதுதான் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் அன்பு நமக்கு கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி தேவவசனம் சொல்லி தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி. அநேகர் இன்றைக்கு தீய வழியில் போகும்போது அநேக பொருள்களை அவர்களால் ஈட்ட முடிகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு வருமானங்கள் வருகிறது என்று கண்டு நன்மையான வழிகளை விட்டு தீமையானதை பின்பற்றி நடக்கிறார்கள். தீயதுக்கு கூட்டு நிற்கும்போது வருமானங்கள் வரும் என்று சொல்லி சொந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல், தாய் தகப்பர்கள் என்று கூட பார்க்காமல், பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் தீமை செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்ன? தீமையை விட்டு விலகி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி. நமக்கு அற்ப லாபம் வந்தாலும், நமக்கு ஒன்றும் கிடைக்காமற் போனாலும், நன்மை எதுவோ உண்மை எதுவோ அதிலே நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது உண்மையான பரலோக ராஜ்யத்திலே நமக்கு போய் சேர முடியும். அல்லாமல் மாயமற்ற ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டாம். தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றி கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர். இந்த உலகத்திலே ஆண்டவரே, தீமையை பற்றி கொண்டு நன்மையை வெறுக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவரே, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகிறதற்காக எங்களுக்கு கிருபை தாங்க. அதே போல் நாங்கள் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு அது ஒரு மாய்மலம் இல்லாத ஒரு உண்மையான அன்பு செலுத்த வேண்டிய கிருபை எங்களுக்கு கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.